மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு நல்லவ இருக்காடி. அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரா. கண்மணி, நீயும் அந்த விஜய் மாதிரி இந்த குடும்பத்தை அழிக்க பாக்குறேன்னு அவ நம்பிக்கிட்டு இருக்கா. நீ அவ கூடவே இருந்து அவளுக்கு சாதகமா பேசலன்னு வச்சுக்கோயேன், அவ உன்னை ஈஸியா நம்பிடுவா. அதை வச்சு நம்ம அவளை ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். கண்மணி, இந்த விஷயத்துல உன்னால மட்டும் தானே எனக்கு உதவ முடியும். இதுல உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கை, நம்ம பிருந்தா வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையும் இதுல தாண்டி இருக்கு. ப்ளீஸ் டி, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லுடி. சரிடி. அக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா, சாப்பிடலாம். அக்கா 2 இட்லி வச்சிருக்கேன், வேணா சாப்பிட்டு வாங்கிக்கங்க. தேங்க்யூ விஜய். எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கு. அக்கா அக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்ல உங்களை தனியா கூட்டு போனாங்கல்ல? ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா இருக்காருன்னாங்க. ஓ, ஏங்கா ராகவ மச்சானா உங்களுக்கு அம்புட்டு உசுரா? அப்படியே துடிச்சு போயிடுறீங்களேக்கா. உசுராவது மண்ணாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? பின்ன இப்படியெல்லாம் அழுது நடிக்கலன்னு வச்சுக்கோ, சந்தேகம் வராதா? அதுக்குதான். என்ன பாக்குற? நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததே இந்த குடும்பத்தை அழிக்கணும்ன்றதுக்காக தான். நானும் எவ்வளவோ பிளான் பண்ணேன், நிறைய வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. நீ சரியான ஆள் தான் விஜய். பயங்கரமா பிளான் பண்ணி வந்த வேலைய சிறப்பா செஞ்சுட்டு இருக்க. இன்னும் கேட்டனா அது எனக்கு சந்தோஷம்தான். அக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலக்கா. என்ன சந்தேகப்படாதேக்கா. நானே பாவம், என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தெரியாம தடுமாறி கிடக்குறேன். நான் ஏன்க்கா உங்க குடும்பத்தை பழி வாங்க போறேன்? ஏய் நடிக்காதடி, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். இத பாரு, எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி ஓ நோக்கமும் ஏன் நோக்கமும் ஒண்ணுதான். 2 பேருமே இந்த குடும்பத்தை அழிக்கணும் தான் நினைக்கிறோம். அப்படிங்கிற போது நாம மட்டும் சேர்ந்தோன்னு வையேன், இந்த குடும்பம் அழியறத எப்பனாலையும் தடுக்க முடியாது. விஜய் அக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்ல உனக்கு துணையா யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். நீ என்ன பிளான் பண்ணாலும் நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட்டா. இல்லக்கா, நான் அது பாரு, எனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. பிடிச்ச கெட்டதெல்லாம் போச்சு, இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதெல்லாம் தொலையட்டும். உள்ள கூட்டிட்டு போ. வாங்க, பாத்து மெதுவாடா, பாத்து. அப்பா, டேய் அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. ராகவா, நான் இருக்கும்போது என் பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. உங்க அம்மா போய் சேர்ந்ததையே இதுவரைக்கும் என்னால தாங்க முடியல. அந்த தண்டனைய மறுபடியும் எனக்கு கொடுத்துடாதீங்கடா. அப்பா என்னப்பா? கவனமா இருங்கடா. என்ன? சரிப்பா. உள்ள போட.
கூட்டு போமா. வாங்க. மாறா, ஓ வரவ தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு பயப்படுறியோ? ஆமா, இவ பெரிய மாஸ்டர் செஃப் சொல்லிட்டா. வள்ளியம்மா, நானே சமைக்கிறேன். சம சம நல்லா சம. இதுதான் நீ இந்த வீட்ல சமைக்கிற கடைசி சமையலா இருக்கும். அதோட இந்த சமையலுக்காகவே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த போறா பாரு. ஆமா, இவங்க அப்படியே பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்கிற சமையல சமைச்சிட்டு இருக்காங்க. அத சாப்பிட்டுதான் இவங்களா உசுறு வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க. வாயிலே வைக்க முடியல. நான் அதெல்லாம் நல்லாவே சமைப்பேன். ஏய் நிறுத்துங்க. இது என்ன சமையல் கட்டா இல்ல மைதானமா? இப்படி அடிச்சு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு பண்ணுங்க, 2 பேரும் சமைங்க. சமைச்சதுக்கு அப்புறம் யார் சாப்பாடு நல்லா இருக்கோ அத நம்ம வீட்டுக்கு வர எம்எல்ஏ குடும்பத்துக்கு கொடுக்கலாம். சரியா? போட்டியா சித்தி? பின்ன இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டா போட்டி தான் வைக்கணும். கண்டிப்பா அவ தோத்துருவா. தோக்குறதுக்கு ரெடியா ரெடி. பாக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஆமா ஆமா, யார் ஜெயிக்கிறது? போட்டியாடி. இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது. இங்க பாரு, உங்க சாமர்த்தியத்தை எல்லாம் சண்டையில காமிக்காம சமையல்ல காமிங்க. சித்தி பின்ன என்ன சித்தி சித்தின்னு அவளுக்கு சமமா நீயும் பேசிட்டு இருக்க. வாய்க்கு வாய் முன்ன பேசுனேன்னு வச்சுக்கோ. சித்தி ஒழுங்க வேலையை பாரு.